அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபியஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். அல்லாஹும்ம ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் பெரும் கிருபையினால் இன்றைய இரவு தொழுகையினை நிறைவேற்றி அல்லாஹ்வின் மார்க்க செய்திகளை தெரிந்து கொள்ளக்கூடிய நோக்கத்திலே அல்லாஹ்வின் இல்லத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். கடந்த 2 தினங்களாகவே பாவங்களும் தண்டனைகளும் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் முதல் தினம் ஒரு முஸ்லிம் எப்படி நன்மையான விஷயங்களை கவனம் செலுத்தணுமோ அது போன்று தீமையான விஷயங்கள்லயும் என்ன செய்யணும், கவனம் செலுத்தணும், அதை செய்யாமல் இருப்பதற்கு. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைக்கு 10 மடங்கு என்ன செய்யறான், நமக்கு கூலி வழங்குகிறான். ஆனா தீமைக்கு அது போன்ற ஒரே ஒரு பங்கு, ஒரே ஒரு மடங்கு தான் என்ன செய்யறான், அல்லாஹ் நமக்கு தண்டனை வழங்குகிறான். அப்போ இதுலயே அல்லாஹ் எவ்வளவு நம் மீது கிருபையோடு இருக்கிறான், கருணையோடு இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அதே போன்று நாம் பாவம் செய்யாவிட்டாலும் பாவம் செய்பவர்களோடு நாம் சகஜமாக பழகுவோம் என்றால் அவர்களுடைய பாவத்தினால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தண்டனை நமக்கும் ஏற்படும் என்கின்ற செய்தி என்ன செஞ்சோம், நம்ம பார்த்தோம். நேற்றைய தினம் அக்குல் ஹராம், ஹராமான பொருளீட்டல், ஹராமான வருமானம், ஹராமாக நாம ஒன்றை சாப்பிடுவோம் என்றால் அதற்கு என்ன மாதிரியான தண்டனைகளை இந்த உலகத்திலும் மறுமையிலும் நாம அனுபவிக்க நேரிடும் என்கின்ற அடிப்படையில சில செய்தியெல்லாம் பார்த்தோம். பெண்கள் சம்பந்தமா அறிவிப்பு செஞ்சு நான் கேட்டிருக்கோமா உங்களுக்கு? பெண்கள் தரப்புல பயான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அறிவிப்பு ஒண்ணு செஞ்சேன். அதாவது பெண்கள் தரப்புல அமைதியாக இருக்கணும், சில பேருடைய பேச்சு மற்றவர்களுக்கு பயான் கேட்பதற்கு இடையூறாக இருக்குது அப்படின்ற அடிப்படையில அப்போ மைக்கு சரியான முறையில் ஆன் செய்யப்படன்னு நினைக்கிறேன். அதனால மீண்டும் அதை அறிவிப்பு செஞ்சு இன்ஷா அல்லாஹ் நான் பயானை தொடர்கிறேன். நேற்றைய தினம் அக்குல் ஹராம், ஹராமை உண்ணுவதை குறித்துண்டான செய்திகளையும் அதனால் ஏற்படக்கூடிய உலகம் மற்றும் மறுமையினுடைய விளைவுகளை குறித்து என்ன செஞ்சோம், நான் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஹராமான தொடர்பு. இந்த விஷயத்துல நாம மிகுந்த ஒரு கவனத்தை எடுக்க வேண்டிய காலகட்டத்தை என்ன செய்யறோம், நாம இருக்கிறோம். ஏனென்றால் இன்னைக்கு நல்ல மார்க்கம் தெரிந்தவர்கள், குர்ஆன் சுன்னா தெரிந்தவர்கள் கூட வெகுவாக வீழ்ந்து விடக்கூடிய ஒரு சூழல் என்பது என்னவாக இருக்குது அப்படின்னா, அடுத்த பாலினத்தின் மீது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஈர்ப்பின் காரணத்தினால் என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா, ஹராமான வழியில போகக்கூடியதை எல்லாம் நம்மளால பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக கண்ணுக்கு எதிராக பல சம்பவங்களை நம்மளால பார்க்க முடிகிறது. நமக்கு ரொம்ப நெருக்கமானவர், நம்ம ஜமாத்தினுடைய முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவர், அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய மகளை கட்டி கொடுக்கிறார். இந்த அளவுக்கு ஜமாத்தினுடைய ஒரு பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர், ஒரு நிர்வாகியாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய மகளை கட்டி கொடுக்கிறார் அப்படின்னா என்ன செய்வாரு, அந்த குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளையா பார்த்தா கட்டி கொடுப்பாரு. கண்டிப்பா குராஃபாத்து, பிதாத்து, ஷிர்கு, ஒரு கபர் வழிபாடு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மணமகனுக்கு போய் செஞ்சிட மாட்டார், கட்டி கொடுத்துட மாட்டார். சோ அந்த அடிப்படையில குர்ஆன் சுன்னா அடிப்படையில வாழக்கூடிய ஒரு மணமகனா பார்த்தான் செஞ்சாப்புல தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சார். கல்யாணம் முடிஞ்சு 6 மாசத்துல அவங்க 2 பேருக்கு மத்திய விவாகரத்து ஏற்படக்கூடிய அளவுக்கு சூழல் உருவாச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த மணமகனை பொறுத்த மட்டில அவர் செய்யக்கூடிய பணிபுரியக்கூடிய அந்த இடத்துல அவர் ஏற்பட்ட அந்த பிற பெண்களுடைய அந்த தொடர்பின் மூலமாக வேறொரு பெண்ணோடு என்ன செஞ்சிருக்கிறாரு, தொடர்புல இருக்கக்கூடியது திருமணம் முடிச்ச இந்த பெண்ணுக்கு 6 மாசம் கழிச்சு என்ன செய்யுது தெரிய வருது. பாப்பா கிட்ட அதை ஒரு புகாராக முறையிடுறாங்க. அதுக்கு பிறகு அப்படிப்பட்ட நபரோடு தொடர்ந்து வாழ முடியாது அப்படின்ட்டு அவங்களுக்கு முதல்ல என்ன ஏற்படுது அப்படின்னா, மன முறிவு ஏற்படுகிறது. அப்போ நேற்றும் நான் சொன்னது இதுதான். இன்னைக்கு மாஷா அல்லாஹ் ஓரளவுக்கு குராஃபாத்து, பிதாத்து இதுல இருந்து மக்களை நம்ம மீட்டெடுத்து மக்கள் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில வாழக்குள்ளாக இருக்கிறாங்க. ஆனா இப்ப எங்கே அவங்க அடிபட்டு போறாங்க, எங்கே பலவீனப்பட்டு போறாங்க அப்படின்னா, இது போன்ற பாவங்கள், இது போன்ற தவறுகள், இதுல என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா வெகுவாக வீழ்ந்து விடுவதை நம்மளால பார்க்க முடிகிறது. அதனால் இபாதத்துல அமல்களிலே கவனம் செலுத்துபவர்கள் கூட எதிலே பலவீனம் அடைந்து விடுகிறார்கள், எந்த பாவத்துல போய் வீழ்ந்து விடுகிறார்கள் என்பதை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, பெருத்த கவனத்தோடு அதை அறிந்து
அது போன்ற பாவங்களில் நாமளும் நம்முடைய குடும்பத்தார்களும் வீழாத வண்ணம் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக என்ன செய்யணும் அப்படின்னா நாம இருக்கிறோம். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் நெடுங்கிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நெடுங்கிலும் அழகான ஒரு உறவு முறையை நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா காண்பித்து கொடுத்திருக்கிறாங்க. குர்ஆன் எப்படி இருக்கணும், ஒரு பெண் எப்படி இருக்கணும் என்பதை நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அழகாக சரியான ஒழுக்கம் நிறைந்த ஒரு வாழ்வியலுக்கு நமக்கு வழி காண்பித்திருக்கிறாங்க. நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா நூர் என்கிற அத்தியாயத்தினுடைய 31ஆம் வசனத்தை சொல்லி காண்பிக்கிறான். வலா யضربن بأرجلهن ليعلم ما يخفين من زينتهن. பெண்களே நீங்க என்ன செய்யாதீங்க, உங்களுடைய கால்களை அடித்து காட்டாதீர்கள். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய கால்களை அடித்து காட்டாதீங்க. அது என்ன கால்களை அடித்து காட்டுவது அப்படின்னா, அதாவது சில பெண்கள் நடந்து போகக்கூடிய சமயத்தை நம்மளால பார்க்க முடியும். அவங்க கொலுசு போட்டிருப்பாங்க அப்படின்னா அந்த கொலுசு சத்தம் என்ன செய்யும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடியவருடைய காதுல விடும். அப்ப அதுலயே தெரிஞ்சுப்பாங்க யாரோ ஒரு லேடி என்ன செய்யறாங்க, நடந்து போறாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ அன்னைக்கு சில பேரிடத்துல சில தப்பான போங்குகள், தப்பான நடவடிக்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவங்க தங்களுடைய சலங்கை ஒளி என்ன செய்யறது, அடிச்சு காட்டுறது, அடிச்சு காண்பித்து, அதாவது தன் பக்கம் ஆணுடைய பார்வை திருப்ப வேண்டும் என்பதற்காக, தான் இந்த அளவுக்கு அழகா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ரசனையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த ஜாகிலியாவிலே அப்படிப்பட்ட ஒரு போங்கு இருந்ததை வல்லல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செய்யறான் அப்படின்னா சொல்லி காண்பிக்கிறான். இது மூமினான பெண்களுக்கு அழகு கிடையாது. ஜாகிலியால செஞ்சாங்க, ஜாகிலியால நடந்துகிட்டாங்க. ஆனா நீங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு, தூய்மையான மார்க்கத்துக்கு வந்ததுக்கு பிறகு நீங்க ஒழுக்கமாக என்ன செய்யணும், நீங்க வாழணும். ஜாகிலியால பண்ணாங்க பாருங்க, கால் அடிச்சு காட்டுறது, சலங்கை ஒளியை சப்தத்தை வெளிப்படுத்தி இந்த மாதிரி தாங்க வர்றதையும், தங்களுடைய அழகை ஆண்கள் பார்க்க வேண்டும் என்ற ரீதியில் அவங்களுடைய கவனத்தை திருப்பக்கூடிய ரீதியில் நடந்துட்டாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, நீங்க நடந்து கொள்ளக்கூடாது என்பதாக வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே உபதேசம் சொல்லி காண்பிக்கிறார். குர்ஆனிலே உபதேசமாக சொல்லி காண்பிக்கிறார். இதை நாம என்ன செய்யணும் அப்படின்னா பெருத்த ஒரு கவனத்தோடு என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்துக்கணும். இப்போ பல பேர் யோசிக்க கூடும், கொலுசு போடுறதுன்னா எந்த காலத்துலீங்க, கொலுசு போடுறதுன்னா எந்த காலத்துல ஃபேஷனுங்க, இப்பெல்லாம் யாருங்க கொலுசு போடுறா, அதுவும் இப்போ சலங்க மாதிரிலாம் யாரு கொலுசு போடுறா, சலங்கமான இந்த தண்டியா என்ன செய்வாங்க அப்படின்னா பட்டையா கொலுசு போடுவாங்க ஆரம்பத்துல. இப்ப அந்த பழக்கம் யார்ட்டையாவது இருக்குதா, ரொம்ப மெலிசா ஃபேஷன் என்ன செய்யறாங்க, கொலுசு போடக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனா கொலுசு போற பழக்கமே போயிருச்சு. அந்த கொலுசு போறது கூட ஒரு ஓல்டு ஃபேஷன் மாதிரி நினைச்சு ஆயிருச்சு. இப்ப போய் இது பேசுறதுல என்ன இருக்கு அப்படின்னா, இங்க சலங்கை சப்தத்தை எழுப்புவதையோ காலை அடிச்சு காட்டுறதையோ அல்ல இங்க குறிப்பிடல. இங்கு குறிப்பிடுறதுக்கு நோக்கம் என்னன்னா, ஆண்களுடைய கவனத்தை திருப்பக்கூடிய ரீதியில் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. உங்களுடைய அலங்காரத்தை, உங்கள் அழகை ஆண்கள் பார்க்கணும், மற்றவர்கள் பார்க்கணும் என்கிற ரீதியில நீங்க நடந்து கொள்ளக்கூடாது. அது நீங்க சலங்கை சப்தம் எழுப்பதாக இருந்தாலும் சரி, காலை அடிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ரூபத்தில் நீங்க வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, மாடனா உங்களுடைய ஆடை அணிந்து கொண்டு நீங்க உங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் இது ஒரு முஸ்லிமான பெண்ணுக்கு ஆகமானது அல்ல என்பதாக என்ன செய்யலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் குர்ஆன் சுன்னா புரிந்துணர்வோடு இருக்கக்கூடியவங்க, அறிமுகமான முகங்கள், அவங்களுடைய ஏதாவது குடும்ப நிகழ்ச்சிக்கு நம்ம போறோம் அப்படின்னா, திருமண நிகழ்ச்சி போறோம்னா நமக்கு ஒரு பயம் வந்துருது. நம்ம பாய் வீட்டுல நம்ம இப்படி எதிர்பார்க்கலையே, நம்மளுடைய இந்த சகோதரருடைய வீட்டை நம்ம இப்படி எதிர்பார்க்கலையே, ஏன்னா அப்படி அலங்கரிச்சு நிக்கிறாங்க. அவங்களுடைய மனைவியா இருக்கட்டும் சரி, அவங்களுடைய பெண் மக்களாக இருக்கட்டும் சரி, அப்படி அலங்கரிச்சுட்டு என்ன செய்யறாங்க, நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. காரணம் என்ன, இதுதான் எங்க அலங்காரத்தை நாங்க வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம். கல்யாணம் தான் எங்க நகை நட்டையை போட்டு நாங்க காட்டுறது, புதுசா ட்ரெஸ்ஸை போட்டு புர்கா போட்டு மூடுறதுக்காக நாங்க அவ்வளவு ட்ரெஸ்ஸை தேடி தேடி புரண்டு எடுக்கிறோம். நாம ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னா 2 சட்டையை எடுத்து போடுவோம், 3 சட்டையை எடுத்துட்டு போயிடுவோம். நாம அதை கூட சொல்லுவோம், எதுக்காவது எடுத்து போட்டுக்கிட்டு இது ஒண்ணு போதும், அது வாங்கிட்டு வந்துருவோம். ஆனா பெண்கள் அப்படியா மணி கணக்கு நின்று வாங்கிட்டு வருவாங்க. நமக்கு டயர்ட் ஆயிரும். அம்மா நீ பொறுமையா எடுத்துட்டு போன் பண்ணு, நான் கூட்டு போறோமான்ட்டு. நான் அவ்வளவு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அலசி நான் துணி எடுக்கிறது, புர்காவை போட்டு போத்திக்கிறதுக்கா, புர்காவை போட்டு மூடிக்கிறதுக்கா என்பதான போங்கு என்னது அப்படின்னா, ஒரு நல்ல இஸ்லாமிய பெண்ணுக்குண்டான ஒழுக்கமான ஒரு பெண்ணுக்குண்டான ஒரு போங்கு கிடையாது. அப்போ இதை ஆண்கள் தான் கருத்தில் கொள்ளணும். இதில் தான் ஆண்கள் தான் வழிகாட்டணும். மனைவியா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய மகள்கள் இருக்கிறாங்க, நம்முடைய பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க ஃபேஷனா புர்கா போடணும் அல்லது ஃபேஷனா ட்ரெஸ் போடணும் அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, அம்மா இது நமக்கான வாழ்வியல் முறை கிடையாதும்மா. ஏன்னா அவங்க வெளி உலகத்துக்கு போறாங்க,
நிறைய அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை பாக்குறாங்க. அப்ப அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாடர்னா ட்ரெஸ் போட்டு வராங்க. அப்ப அது மாதிரி அவங்க பார்க்கிற பொழுது தாங்களும் போட என்ன செய்வாங்க, அவங்க ஆசைப்படுவாங்க. அப்ப நம்ம சொல்லணும், எம்மா நாம வந்து உலகத்துக்கானவங்க கிடையாது, உலகத்துக்கானவங்க கிடையாது, நாம மறுமைக்கானவங்க, மறுமைக்கு ஆனவங்க. அவங்க வந்து அலங்காரமா ட்ரெஸ் பண்றாங்க, மாடர்னா ட்ரெஸ் பண்றாங்க, அவங்களுடைய அலங்காரத்தை வெளியே காட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த உலகம் தான் மேலானது, இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுறவங்க. ஆனா நம்மளை பொறுத்த மட்டிலும் நாம மறுமைக்கானவங்க. நம்மளுடைய அழகும் நம்மளுடைய அலங்காரமும் நம்மளை திருமணம் செய்யக்கூடிய கணவன்மார்களுக்கு தானே தவிர அதை தாண்டி என்ன செய்யக்கூடாது, அந்நிய ஆண்களுக்கு நம்முடைய அழகோ அலங்காரமோ காட்சி பொருளோ ஆயிடக்கூடாதுமா என்று நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல வளர்க்கும் தந்தைமார்களாக என்ன செய்யணும், நாம் இருக்கணும். அப்போ இது வந்து பெண்களுக்கு மாத்திரம் கிடையாது, ஆண்களுக்கும் கூட, ஆண்களுக்கும் கூட அவங்களும் கூட மாடர்னா ட்ரெஸ் பண்ணி ஏதாவது பெண்களுடைய பார்வை தக்க பக்கம் ஈர்க்கணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. அப்படின்னா இது உள்ளத்துல நோய் ஏற்படுகிறது, இது உள்ளத்துல அவங்க உள்ளத்துல என்ன செய்யுது, நோய் ஏற்படுகிறது. சைத்தான் என்ன செஞ்சிரும் அப்படின்னா சன்னம் சன்னமாக அவனை பாவத்தின் வடியின் பக்கம் இழுத்து விடுவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட ஒரு அழகான நபர் இந்த உலகத்துல உண்டா? இந்த உலகத்தினுடைய பாதி அழகு வழங்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பெண்களுடைய சபைக்கு அடைக்கப்பட்ட போது எப்படி வந்தாரு, ரொம்ப நாணமுடையவராக வந்தார், ரொம்ப நாணமிக்கவராக என்ன செஞ்சாரு, வந்தாரு. இப்ப எங்க அந்த இளைஞரிடத்திலே இந்த வெக்கம் எல்லாம் எங்க போச்சு, இந்த நாணம் எல்லாம் எங்க போச்சு? பெண்களுக்கு முன்னாடி ஒருத்தன் தலையை தொங்க போட்டான் அப்படின்னா அவனை வந்து பலவீனமா பேசக்கூடிய ஒரு சூழ் இருக்கு. பெண்களுக்கு முன்னாடி ஒரு தலையை தொங்க போட்டு அவன் பேசுறானா, என்னடா பொம்பளை மாதிரி தலையை தொங்க போடுற, அவன் ஆம்பளைக்கு முன்னாடிதான் தலையை உயர்த்தணும். ஆம்பளைக்கு முன்னாடிதான் தலையை உயர்த்தணும். பெண்ணுக்கு முன்னாடி அப்படின்னா தலையை குனிப்பவன் தான் உண்மையான ஆம்பளை. அப்படிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். குல்லில் முஃமினீன யகுத்து மின் அப்சாரிஹிம், மூமின்களே உங்களுடைய பார்வையை தாழ்த்துங்கள், மூமின்களே உங்களுடைய பார்வையை தாழ்த்துங்கள். பெண் இருக்கிறாள், பெண்ணானவள் முன்னாடி நான் நிற்கக்கூடிய ஒரு சூழல் வருது அப்படின்னா நான் தலையை தொங்க போடுறதான் வீரம். என்ன பொட்டாச்சி மாதிரி தலையை தொங்க போடுற, பொம்பளை மாதிரி தலையை தொங்க போடுற அப்படின்ட்டு என்ன செய்வோம், நம்மள சைத்தானி தனத்தின் பக்கம் ஈர்ப்பாங்க. அப்ப இப்படி எல்லாம் அவனுக்கு சொல்லப்பட்ட பிறகு அப்ப பொம்பளைக்கு முன்னாடி சகஜமா பேசுறதுதான் நல்ல ஆம்பளத்தனம் போல இருக்குது, பொம்பளைக்கு முன்னாடி வெக்கம் இல்லாம பேசுறதுதான் ஹீரோயிசம் போல இருக்குது அப்படின்னு ஒரு ஜெனரேஷன் உருவாக்குறாங்க. மாதல் அல்லாஹ் பாதுகாக்கணும். சினிமாக்கள் மூலமாக இன்னபிற காட்சி மூலமாக நீ பெண்ணுக்கு முன்னாடி தலை குனிய கூடாது, நல்லா என்ன செய்யணும், பெண்ணுக்கு முன்னாடி நீ வந்து நல்ல வெக்கம் இல்லாம பேசுவதான் ஹீரோயிசம் என்பது போல என்ன செய்யறாங்க அப்படின்னா கட்டி அமைக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு வெக்கப்படுற, ஒரு கூச்சப்படுற, ஒரு நாணமிக்க மாணவர்கள் கூட, இளைஞர்கள் கூட என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா மாறக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. அப்படிப்பட்ட இளைஞர்கள், அப்படிப்பட்ட மாணவர்கள், அப்படிப்பட்ட ஆண்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், நாம் புரிந்து கொள்வோம். பெண்களுக்கு முன்னால் நம் தலை குனிஞ்சுதான் இருக்கு, நம்முடைய பார்வை தாழ்த்து தான் இருக்கு. நம்மளுடைய வீரம், நம்மளுடைய வீராப்பு, நம்மளுடைய திமிரு இது இருக்குன்னா ஆம்பளைக்கு முன்னாடி இருக்க வேண்டியதுதான், ஆம்பளைக்கு முன்னாடி இருக்க வேண்டியதுதான். சரியா? அங்கே ஒரு ஆம்பளைக்கு முன்னாடி வீரத்தை வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல நாம தலையை தொங்க போடுவோம் அப்படின்னா அதுதான் கொலைத்தனம். ஒரு ஆம்பளை அநியாயமா ஒரு தவறா எனக்கோ என் வீட்டு உள்ளவர்களுக்கு எதிராகவோ அல்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவன் அநியாயமான முறையில என்ன நடந்துக்கிறா அப்படின்னு பொழுது அப்ப அந்த இடத்துல நாம தலையை தொங்க போட்டு வர்றது, வாய் எடுத்து பேசாம வர்றது, அவன் நம்மள அசிங்கமா பேசினாலும், நம்ம வீட்டு பொம்பளைங்க அசிங்கமா பேசினாலும் அங்க வந்து பேசாம நம்ம அமைதியா இருந்துட்டு வர்றது, அது கோடத்தனம். அங்க நெஞ்ச உயர்த்துங்க, அங்க தலைய உயர்த்துங்க, அங்க அவங்க கிட்ட பேசு. எப்படா நீ என்ன பேசுவேன், எங்க அம்மாவை பேசுவேன், எங்க வீட்டு பெண்களை பேசுவேன், வீட்டார பேசுவேன் அப்படின்ட்டு அவங்கிட்ட நில்லுங்க. அப்ப அங்கெல்லாம் என்ன செஞ்சுறது அப்படின்னா இந்த சாக்லேட் பாய், சுபஹானல்லாஹ், இதெல்லாம் உண்டு இன்னைக்கு. மாதல அல்லாஹ் பாதுகாக்கணும். இளைஞர்களை, வாலிபர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சாக்லேட் பாய், ரக்கட் பாய், அவர் சாக்லேட் பாய், அவர் வந்து அவருடைய எப்படி இருப்பார் அப்படின்னா பெண்கள் ஈர்ப்பது, பெண்களை கவர்வது, இப்படியாக அவர் செயல்படக்கூடிய ரீதியில் அவனை இந்த நவநாகரீக உலகம் அவனை உந்துது, இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். மூமின்களே பெண்களை பார்த்தால் என்ன செய்யுங்க, உங்க பார்வையை தாழ்த்துங்க என்பதாக என்ன செய்யணும் அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காண்பிக்கிறான். அப்ப பெண்களுக்கு உண்டான அறிவுறுத்தல் என்ன, உங்களுடைய அழகை அலங்காரத்தை வெளிக்கொணரக்கூடிய ரீதி நடந்து கொள்ளக்கூடாது. மாடர்ன் புர்கா வாங்கி கேட்கிறாங்கன்னா வாங்கி கொடுக்காது, பெண்கள் வாங்கக்கூடாது. நம்ம வீட்டு பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க, ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைங்க, காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளைங்க மாடர்ன் புர்கா வாங்கி கேட்கிறாங்க, ஜிகுனா வச்ச மாதிரி புர்கா வாங்கி கேட்கிறாங்க, சமிங்கை வச்ச மாதிரி புர்கா வாங்கி கேட்கிறாங்க அப்படின்னா யாருதான் போறது இல்ல, வயசு புள்ள ஆசைப்படுது, வாங்கி கொடுங்க.
அப்படின்ட்டு நாம சின்ன சின்ன விஷயங்களை கண்டு கொள்ளாமல் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இடம்தான் பெரிய ஒரு தவறை செய்வதற்குண்டான துணிச்சலை அவங்க உருவாக்கிடுறோம். சின்ன சின்ன விஷயத்துல அவங்களுக்கு கட்டுப்பாட்டை ஏற்படுத்தணும். ஏம்மா இதுலலாம் மோகம் வரக்கூடாதுமா, இதெல்லாம் ஆசை வரக்கூடாதுமா, அல்லாஹ் தடுத்த விஷயத்துல உனக்கு எப்படிமா ஆசை வரலாம்? இது கூடாதுமா. நீ எனக்காக நீ போட வேணாம். நீ இந்த அலங்காரமான புர்காவை, கவர்ச்சியான புர்காவை எனக்காக நீ போட வேண்டாமா, அல்லாவுக்காக நீ போடாம இரு. நீ எனக்காக நீ போடாம இருக்கிறத நான் உன்னை ஆர்வப்படுத்த மாட்டேன். வாப்பாக்காக போடாதம்மா. பாப்பா மௌத்தா போனா குரு போட்டுக்கலாமா? பாப்பா போய் சேர்ந்த பிறகு போய் போட்டுக்கலாமா? அந்த பிள்ளை எப்பவும் போடக்கூடாது. அப்படி அந்த பிள்ளைகள் உருவாக்கப்பட்டாதான் அவளுடைய பிள்ளைகளை அப்படி உருவாக்குவா. அப்படிதானே? ஆனா இன்னைக்கு எப்படி ஒரு மாறி போச்சு இன்னைக்கு சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு எப்படி கலாச்சாரம் எந்த அளவுக்கு சீரழிஞ்சு போச்சு. இஸ்லாமிய பெண்கள் ஆடல்கள், பாடல்கள், நடனமாடி ரீல்ஸ் போடுவதும், மனைவியை ஆட விட்டு சுப்ஹானல்லாஹ் கணவன் வீடியோ எடுப்பதும், அதை யாராவது அம்மா முஸ்லிம் பெண்ணாக இருந்து இப்படி எல்லாம் சோசியல் மீடியால வந்து ஆடுறியம்மா, இப்படி எல்லாம் உன்னை வந்து அந்நிய ஆண்கள் பார்க்கிறாங்களம்மா, இப்படி எல்லாம் உன்னை கொச்ச கொச்சையா பேசுறாங்களம்மா, உன் புருஷனுக்கு தெரிஞ்சா என்னம்மா ஆகுறது அப்படின்னா அவ சொல்றா, இத வீடியோ எடுக்கிறது என் புருஷன் தான். இத வீடியோ எடுக்கிறது என் புருஷன் தான். என் புருஷனுக்கு இல்லாத ரோஷம் என் புருஷனுக்கு. எனக்கு என்ன கேள்வி கேட்பதாக இருந்தா என் புருஷன் கேள்வி கேட்கணும். என் புருஷனை கேள்வி கேட்கல, நீங்க யாருடா? மாதல்லா. எப்படி ஒரு உலகம் உருவாகி அது ஹிஜாபு போட்டுக்கிட்டு, அதுவும் ஹிஜாபு போட்டுக்கிட்டு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒழுக்கம் மிகுந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு என்ன செய்யறான் அப்படின்னா, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கற்றுக் கொடுக்கிறான். நாம இப்படிதான் வாழணும். ஜாஹிலியா பெண்களை போன்று ஜாஹிலியா ஆண்களை போன்று என்ன செய்யக்கூடாது, நீங்க வாழக்கூடாது. கட்டுப்பாடு இருக்கிறது. உங்களுக்கு மகரம், தைர மகரம் என்கிற கட்டுப்பாடெல்லாம் இருக்குது. அதை பேணி என்ன செய்யணும், நீங்க வாழணும் என்கிற ஒரு வாழ்க்கை முறையை என்ன செய்யறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். சில பேர் வெளி உலகத்துல ஓரளவு கட்டுப்பாடாக இருந்தாலும் கூட, வெளி உலகத்துல அஜ்னபி, அந்நிய ஆண்கள், அந்நிய பெண்கள் என்கிற வெளி உலகத்துல கட்டுப்பாடு இருந்தாலும் குடும்பங்களில் அந்த கட்டுப்பாடு இருக்கிறது இல்ல. சிலர் கேட்கலாம், குடும்பங்கள்ல என்ன கட்டுப்பாடு? குடும்பங்கள்ல கட்டுப்பாடு இருக்கணுமா இல்லையா? குடும்பத்துல கணவர் இருக்கிறாரு, கணவனுடைய அண்ணனோ தம்பியோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இடத்துல என்ன செஞ்சணும், அவர்கள் அந்நிய ஆண்கள் தான். அவர்கள் அந்நிய ஆண்கள் தான். தம்பி இருக்கிறார், அண்ணனுடைய மனைவி அவருக்கு யாரு, அந்நிய பெண் தான். அந்நிய பெண் தான். ஆனா சொல்றது என்ன, நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க பாய், என்ன போய் உறவை கொச்சப்படுத்துறீங்க, அசிங்கமா பேசுறீங்க, எங்க அண்ணி எனக்கு அம்மா மாறி பாய், எங்க அண்ணி எனக்கு அம்மா மாறி பாய் என்று அண்ணனின் மனைவி பைக்கில் அழைச்சிட்டு போறதும் பைக்கில் அழைச்சிட்டு வரதும், அண்ணனை போன் சொல்றாரு, உன் அண்ணியை இங்க கூட்டு போடா, உன் அண்ணியை இங்க கூட்டு வாடா அப்படின்ட்டு அண்ணனை என்ன செய்யறாரு அப்படின்னா, வயது வந்த தம்பியோடு தன் மனைவி என்ன செய்யறாரு அனுப்பி. இது ஒரு கொச்சையாக பார்க்கப்படுவதில்லை. இது பேசினா கூட என்ன இப்பெல்லாம் பேசுறீங்க, உறவுகள் எல்லாம் நம்ம வந்து பேண வேண்டாமா, ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறோம், ஒரே இடத்துல இருக்கிறோம், இதெல்லாம் இப்ப பேசிக்கிட்டு அண்ணி என்பவள் அம்மா மாதிரி அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச. அண்ணி என்பவள் அண்ணிதான், அண்ணி என்பவள் அண்ணிதான். அம்மாவை நம்ம திருமணம் செய்ய முடியாது. ஒருவேளை அண்ணன் இறந்து விட்டால் அண்ணியை திருமணம் செய்ய முடியுமா, செய்ய முடியாதா? அப்ப எப்படி அம்மா மாதிரி? நம்ம ஒழுக்கமா இருக்கணும், கண்ணியமா இருக்கணும், நல்ல நடத்தியோட நம்ம நடந்து கொள்ளணும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த மார்க்கம் எதை நமக்கு எப்படி சொல்லி காண்பிக்கிறதோ அதை அப்படியே அணுகணும். இதெல்லாம் நாம வந்து லூசு விடக்கூடிய காரணத்தினால் சுப்ஹானல்லாஹ் இன்னைக்கு அவ்வளவு அனாச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு அனாச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சஹாபி இருக்கிறார், அன்சாரி தோழர். ரசூலுல்லாஹி வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஈயாக்கும் துஹூல் அல நிசா, ஈயாக்கும் துஹூல் அல நிசா அப்படின்ட்டு ரசூலுல்லாஹி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க என்ன செய்யக்கூடாது, பெண்கள் இருக்கக்கூடிய சபைக்கு எல்லாம் போகக்கூடாது, பெண்களுடைய இடத்துக்கு நீங்க போகக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஆண்களுக்கு சொல்றாங்க. ஆண்களுக்கு என்ன கட்டளை, பெண்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு என்ன செய்யக்கூடாது, நீங்க போகக்கூடாது, பெண்களுடைய இடத்துல நீங்க நுழையக்கூடாது என்று என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. அப்போ ஒரு அன்சாரி தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதவர் அல்ஹம் அப்படின்னு கேட்கிறார். அல்ஹம் என்கிற வார்த்தை உருதுல இருக்கா எனக்கு தெரியல. அல்ஹம் அப்படின்னா கணவனின் கூட பிறந்தவர், கணவனின் கூட பிறந்தவர், அண்ணனாக இருக்கலாம் அல்ல தம்பியாக இருக்கலாம். அவர் வந்து தன்னுடைய அண்ணன் மனைவி இருக்கக்கூடிய இடத்துக்கு சர்வசாதாரணம் வந்துட்டு போலாமா அப்படின்னா ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அல்ஹம்மு அல் மௌத், அல்ஹம்மு அல் மௌத். கணவனின் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ அவங்கதான் மௌத்துக்கு நிகரானவர்கள். அதாவது அவங்களோட அதாவது சர்வசாதாரணமாக இருப்பது என்பது இறந்து போவதற்கு சமமானது என்று என்ன பண்றாங்க நபிகள் நாயகம் சொல்லி காமித்திருக்கிறான். அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்துறாங்க. இதுதான் ஒழுக்கமான குடும்பத்திற்கு, கண்ணியமான குடும்பத்திற்கு மார்க்கம் அவ்வளவு அழகான வரையறையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறது. இதையெல்லாம் உள்வாங்காத காரணத்தினால், புரிந்து கொள்ளாத காரணத்தினால் இன்னைக்கு இது எப்படி சமாளிக்கிறது,
லூஸ் விட்டுறது ஆரம்பத்துல ஆரம்பத்துல தம்பியோட போறது சர்வசாதாரணமா தன்னுடைய மனைவியை போயிட்டு வர்றதுக்கு லூசு விட்டுறது. அதை விடமா பின்னாடி ஒரு உறுத்தல் ஏற்படக்கூடிய சமயத்துல என்ன செய்யறது அப்படின்னா அந்த கோபத்தை அந்த காரணத்தை சொல்லி வெளிக்காட்ட முடியாம வெவ்வேறு விஷயங்களை சொல்லி வெளிக்காட்டக்கூடிய ரீதியில பிரச்சனைகள் உருவாகக்கூடிய என்ன செய்ய முடிகிறது நம்மளால பார்க்க முடிகிறது. ஆக இதை என்ன செய்யணும் நாம கவனத்துல கொள்ளணும். அந்நிய ஆண் அந்நிய பெண் என்கிற அந்த பார்வை அந்த புரிந்துணர்வோடு நம்மளுடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கணும். நாமளும் அவர்களுக்கு முன்மாதிரி என்ன செய்யணும் நாம இருக்கணும். நாம போறது ஒரு அந்நிய பெண் எடுத்து சர்வசாதாரணமா பேசுறது சரிங்களா, அல்லது நம்ம வீட்டு பெண்கள் அந்நிய ஆண்களோடு சர்வசாதாரணமா பேசுவது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு மத்தவங்களோட சோசியலிசம் சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்கல்ல அது போன்ற ஒரு பார்வை வந்துடும். சகஜமா பேசிக்கலாம் போல இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, தப்பு கூடாது சரிங்களா. அந்நிய ஆண்களோடு சகஜமா பேசுவது கூடாது, அந்நிய பெண்களோடு சகஜமாக பேசுவது கூடாது, அந்நிய ஆண்களோட அந்நிய பெண்களோட தனித்திருப்பது கூடாது, அந்நிய ஆண்களோட அந்நிய பெண்களோட கலந்து இருக்கக்கூடாது என்கிற பக்குவத்தை புரிந்துணர்வை நாம் என்ன செய்யணும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி அவர்களை வளர்க்க வேண்டும் சரிங்களா. ஆனா இன்னைக்கு வந்து சமுதாயம் சீரழிஞ்சு இருப்பது என்னால பார்க்க முடிகிறது. இன்னைக்கு வந்து தகவல் தொடர்பு சாதனங்கள் பல்கி பெருகிவிட்ட காரணத்தினால் சரிங்களா, வாட்ஸ்அப்ல ஒருத்தவங்க கவனிக்கிறாங்க நம்மளோட சாட்டை கவனிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேற ஒரு வழி இருக்குது. பேஸ்புக் மெசஞ்சர் அல்லது டெலிகிராம் ஏதோ ஒன்றை மறைச்சு தெரிஞ்சு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு அந்நியான ஒரு அந்நிய பெண்ணுடனோ அல்லது ஒரு அந்நிய பெண் ஒரு அந்நிய ஆணுடனோ தொடர்புத்துக் கொள்ள ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. அதாவது இது மார்க்கம் தெரிஞ்ச இடத்துல பெரிய அளவுக்கு இல்லாவிட்டாலும் குறைஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு எங்கே இந்த பிரச்சனையை இந்த தவறை பார்க்க முடியுது அப்படின்னா, அதாவது பெண் பேசி விட்டாங்க மாப்பிள்ளை பேசி விட்டாங்க அப்படின்னா அவ்வளவு காலம் தன் மகளை கட்டுக்கோப்பா வச்ச தந்தை விட்டுறாரு. பேசி வச்ச மாப்பிள்ளை கிட்ட தானே பேசுது அப்படின்ட்டு அவ்வளவு காலம் ஒழுக்கமா வளர்த்த தன்னுடைய வாப்பா அவ்வளவு காலம் அந்நிய ஆண்கள்கிட்ட போய் அந்நிய ஆண்கள்கிட்ட பேசக்கூடாதுமா அந்நிய ஆண்கள் பார்த்து நிக்க கூடாதுமா அப்படின்ட்டு கட்டுக்கோப்பாக வளர்த்த தந்தை தாய் மாப்பிள்ளை பேசியாச்சு இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் என்கிற ஒரு நிலைமையில இருக்கு அப்படின்னா அப்ப என்ன செஞ்சிடறாங்க பேச விடுறாங்க. பேசி வச்ச மாப்பிள்ளை கிட்ட தானே பேசுது, பேசி வச்ச பொண்ணு கிட்ட தானே அவன் பேசுறான், பேசிட்டு போட்டோம் யாருதான் அந்த காலத்தை பேசுறது இல்ல என்று நாம தான் என்ன செய்யறோம் அப்படின்னா தீமைக்கு தவறுக்கு துணை போகிறோம். ஆரம்பத்தில் சின்னதா தவறாக இருக்கிற போது அதை கண்டுகொள்ளாத ஒரு சூழ்நிலை நாளை பின்ன ஒரு பெரிய தவறாக என்ன செய்யுது அது விஸ்வரூபம் எடுத்து விடுகிறது. மார்க்கம் அழகாக சொல்லுகிறது பேசப்பட்டிருந்தாலும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் அக்குது நிக்காக ஆகிற வரைக்கும் ஒரு வலியை வச்சு 2 சாட்சியாளர்களை வச்சு இந்த பெண் இன்னாருடைய மனைவி இவர் இந்த பெண்ணுடைய கணவர் என்று அங்கே ஒப்பந்தம் நிறைவு பெறுகிற வரைக்கும் ஒப்புதல் ஆகுற வரைக்கும் அவங்க அந்நியர்கள் தான், அவர்கள் அந்நியர்கள் தான் என்று செய்து இந்த மார்க்கம் சொல்லி காமிச்சிருக்கிறது. எத்தனையோ இடங்களை சீரழிவு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், எத்தனையோ இடங்கள்ல சீரழிவு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சர்வசாதாரணமா பழக விட்டுறது, கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கல்யாணம் நின்று போயிடுறது, கல்யாணம் நின்று போயிடுறது. அப்ப அந்த பெண் மீது ஏற்பட்ட அந்த களம் கடைசி வரைக்கும் இருக்கும். எப்படி மாத்த முடியும்? ஆல்ரெடி ஒருத்தவங்க பேசி வச்ச ஒருத்தவங்க கூட சுத்திட்டு இருந்தவங்க தானமா இவ சுபஹானல்லாஹ் முடிஞ்சா யார் காரணம் இது? 20 வருஷமா 21 வருஷமா 22 வருஷமா அந்நிய ஆண் கூட பேசக்கூடாது, அந்நிய ஆண்களோடு தனிமையில இருக்கக்கூடாது, அந்நிய ஆண்கள் கூட சபைக்கு போகக்கூடாது என்று கட்டுக்கோப்பாக வளர்த்த என் மகளை 2 மாசத்துல கல்யாணம் இருக்குது பேசினா பேசணும்னு நான் விட்ட அந்த ஒரு செய்த ஒரு தவறின் காரணத்தினால் கல்யாணம் போச்சு. அவனுக்கு எப்படியோ ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சிரும். ஆனா இந்த பெண்ணை குறித்து என்ன பேச்சு வரும், குடும்பம் என்ன பேசும்? 1 மாசமா அவனோட சுத்தினாலம்மா பேசிட்டு இருந்தாலம்மா, சுத்தினவன் வெறுமனா சுத்தம் மட்டும் தான் இருப்பாளா, பேச மட்டும் சுபஹானல்லாஹ் எங்கே போய் நிக்கும் இது? ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் பாருங்க. உமர் இல்லாத இடத்துல ஒரு வயோதிகர் வருகிறார். வந்து விட்டு தனக்கு தன்னுடைய பிள்ளை ஒப்போ அதாவது தன்னை நோவினை செய்து விட்டதாக, தனக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை கடமைகளை சரிவர செய்யவில்லை என்பதாக தன்னை தன்னுடைய மகன் அடித்து விட்டதாக என்ன செய்றார் அப்படின்னா புகார் எழுறார். உமர்ல சரியான கோவம் வந்துருச்சு, உமர்லாவுக்கு சரியான கோவம் வந்துருச்சு. ஏன்னா மார்க்கத்தை பொறுத்த மட்டும் இல்ல தௌஹீதுக்கு அடுத்து அல்லாவை வணங்குவதற்கு அடுத்து 2வதாக வலியுறுத்தப்பட்ட முக்கியமான விஷயம் என்னது? பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதுதான். பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதுதான் இந்த மார்க்கத்திலேயே அல்லாவுக்கு அடுத்து செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை. அப்போ ஒரு மகன் தன்னுடைய தந்தை அடித்து விட்டான் என்று அந்த தந்தை உமர்லாவிடத்துல புகாரிட்டு வந்ததை உமர்லா கேட்டு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. உடனே அவன் என் சபைக்கு வரணும், உடனே அவன் சபைக்கு வரணும் என்று அந்த மகனாரை சபையோரை அழைத்து வர முடியும் என்ன பண்றாங்க சொல்றாங்க. அவரும் அழைத்து வரப்பட்டார். அப்போ உமர்ல பயங்கரமா கோபமா இருக்கிறது அந்த மகன் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப அந்த மகனை உமர்லாட்ட சொல்றாரு, அமீருல் முஃமினீன் அவர்களே பக்கத்தில் தந்தை இருக்கிறாரு,
என்ன இங்க நடந்திருக்கு எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு அடிக்கா செஞ்சேன். அவர் என் மீது என்ன புகாரிட்டு இருக்கிறாரோ, முறையிட்டு இருக்கிறாரோ அது உண்மைதான். அதற்காக நீங்க என்ன எனக்கு என்ன நீங்க தண்டனை கொடுக்குறீங்களோ அந்த தண்டனை நான் மனப்பூர்வமா ஏற்றுக்கிறேன். நான் என்ன சாத்து போக்கலாம்னு சொல்லல. என் வாப்பாவனை அடிக்கல, தெரியாம அடிச்சிட்டேன், அவசரப்பட்டு அடிச்சிட்டேன், கோவத்தை அடிச்சிட்டேன், அந்த மாதிரி சாக்கு போக்கலாம்னு சொல்லல. என் வாப்பாவனை அடிச்சிட்டேன்றது உண்மைதான். அதுக்காக நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ கொடுங்க. ஆனா என் தரப்புல நான் சொல்ல வருகிற ஒரு நியாயத்தை மட்டும் கேளுங்க. அப்ப உமர்லா வாப்பாவே கை நின்று அடிச்சிருக்கிற உனக்கு எல்லாம் என்ன நியாயம் இருக்க முடியும்? அப்ப அந்த மகன் மீண்டும் சொல்றாரு, ஒரு முறை நான் என்ன சொல்ல வரேன்றது கேட்டுங்களேன், கேட்டுட்டு என்ன தண்டிங்களேன், என்ன தண்டிக்க வேணாம் நான் சொல்லலையே, கேட்டுட்டு என்ன தண்டிங்களேன் அப்படின்றார். சரி சொல்லு அப்படின்ன உடனே அப்ப அந்த மகன் சொல்லுகிறார், அமீர் முமின் அவர்களே, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கிறார். பிள்ளையை பெற்றெடுத்ததுக்கு பிறகு தன் பிள்ளைக்கு அவர் செய்ய வேண்டிய கடமைகள் என்று சிலது இருக்கிறா இல்லையா? மகன்கள் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. அது போல தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்பது இருக்கிறா இல்லையா? ஆமா இருக்குதே. சரி, அப்போ மார்க்கெட்ல அது மாதிரி கடமைகள் ஏராளம் இருக்கும். நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட இப்போ சொல்லுமாறு நான் கேட்கல. தலையான முதன்மையான 3 விஷயங்கள் இருக்கும்ல, அந்த முதல் தலைமையான 3 விஷயங்களை மாத்திரம் நீங்க சொல்லுங்களேன் அப்படின்றார். அப்போ உமர்லா சொல்றாரு, ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்தே ஆக வேண்டிய தலையான முதன்மையான 3 விஷயம் என்பது தன்னுடைய மகனுக்கு நல்லதொரு தாயை தேர்வு செய்திருக்கும். நல்லதொரு தாயை தேர்வு செய்திருக்கணும். அது எப்படி கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு தேர்வு செய்யறது அப்படின்னா, கல்யாணம் முடிக்கும் போதே நல்ல பெண்ணா பார்த்து என்ன செய்யணும்? திருமணம் செய்யணும். கல்யாணம் முடிக்கும் போதே நல்ல ஒரு மணமகளாக பார்த்து, மனைவியா பார்த்து அவர் என்ன செய்யணும்? தேர்வு செய்யணும். ஏனென்றால் திருமணம் செய்ய போவது என்பது அவருக்கான மனைவி மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளுக்கு அவள் தாய். அதனால கல்யாணம் முடிக்கும் போது அவருக்கு எப்படி இருக்கணும் பார்வை? தனக்கு ஒரு மனைவியை தேர்வு செய்கிறோம் என்பதை காட்டிலும் தன் பிள்ளைகளுக்கு தன்னுடைய சந்ததிக்கு ஒரு தாயை தேர்வு செய்கிறோம் என்ற கண்ணோட்டம் என்ன செய்யணும்? இருக்கணும். அதனால் தன்னுடைய பிள்ளைக்கு நல்லது ஒரு தாயை அவர் தேர்வு செய்திருக்கணும் என்று உமர்லா சொல்லி காண்பிக்கிறார். அடுத்து 2வது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நல்லது ஒரு பேரை சூட்டணும். நல்லது ஒரு பேரை சூட்டணும். 3வதா என்ன அப்படின்னா, குரானை கற்பித்து கொடுத்திருக்கணும். குரானை ஓத கற்றுக் கொடுத்திருக்கணும். இது ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு, மகனுக்கு, மகளுக்கு செய்ய வேண்டிய தலைமையான 3 விஷயங்கள். இது அப்புறம் ஏராளம் ஏராளம் இருக்கு. அப்ப அந்த மகன் என்ன பண்றாரு? அமீருல் முஃமினீன்ல போதும். ஒரு 3 விஷயம் சொன்னீங்கல்ல, ஒரு தந்தை தன் பிள்ளையை பெற்றெடுத்ததுக்கு பிறகு செய்தே ஆக வேண்டிய, இது செய்யாம இருக்கவே முடியாது. செய்யாம அவர் இருக்கார் அப்படின்னா தந்தைங்கிற அந்த ஸ்தானத்துக்கே அவர் அழகில்லை என்கின்ற அளவுக்கு 3 விஷயம் சொன்னீங்கல்ல, இந்த 3ல் கூட அவர் ஒன்றை கூட எனக்கு செய்யல. இந்த 3ல் கூட ஒன்றை கூட என்ன செய்யல? அவர் எனக்கு செய்யல. முதல்ல நீங்க என்ன சொன்னீங்க? முதல்ல என்ன சொன்னாரு? நல்லது ஒரு தாயை தேர்வு செஞ்சிருக்கணும். என்னுடைய தாய் யார் தெரியுமா? மஜூசியா. என்னுடைய தாய் ஒரு நெருப்பு வணங்கி. அக்கீதா தெரியாது, மார்க்கம் தெரியாது. அக்கீதா தெரியாது, மார்க்கம் தெரியாது. இன்னைக்கும் சில ஹிஜாப் இந்த பெண்கள் அப்படி பார்க்க முடியுதா இல்லையா? பார்க்க முடியுதா இல்லையா? மத நல்லிணக்கம் என்கின்ற அடிப்படையில இஸ்லாமிய பெண்கள் இதோ இந்த திருவிழாவிற்கு, இதோ அதற்கு அவருடைய வீட்டில இருந்து பணங்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். சுபஹானல்லாஹ். எங்கே போச்சு மார்க்கம்? எங்க? மன நல்லிணக்கம் என்பது வேற. மன நல்லிணக்கத்தை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. மன நல்லிணக்கம். பக்கத்து வீட்டுக்காரன் பசியா இருந்து நீ வயிறு நிறைய சாப்பிட்டால் நீ முஸ்லீமே இல்லைன்னு மார்க்கம் என்ன சொல்லுது? பக்கத்து வீட்டுக்காரன் முஸ்லீமா, இந்துவா, கிறிஸ்டியனா அதுவா என்ன பார்க்க சொல்லுச்சு? அவன் எவனா இருந்தாலும் அவன் பசிச்சிருந்தானா அவனுக்கு சாப்பாடு கொடுத்து நீ சாப்பிடு. மன நல்லிணக்கத்துக்கு இஸ்லாமிய மார்க்கம் 1000 விஷயம் சொல்லுகிறது. மதத்தில் நான் இணக்கம் ஆக முடியாது. உன் நம்பிக்கை வேற, என் நம்பிக்கை வேற என்கின்ற அடிப்படையில் தானே எனக்கு முஸ்லீம்கள் முத்திர குத்துறாங்க, உனக்கு இந்து முத்திர கொடுத்துறாங்க. நம்பிக்கையால் நான் வேறுபட்டவர்கள். மனிதத்தால் அல்ல. மனிதத்தினாலும் மன நல்லிணக்கத்திலும் அல்ல. ஆனா மதத்தில் என்ன செய்ய நாம் ஒன்று சேர முடியாது. லக்கும் தீனுக்கும் வலியது. உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எனக்கு என்னுடைய மார்க்கம். இப்படி போதிக்கப்பட்டிருக்கிற இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு இஸ்லாமிய பெண்கள் போயிட்டு என்ன செய்யறது? திருவிழாவுக்கும் அதுக்கும் போயிட்டு அவங்களுடைய பங்களிப்பு செய்வது. இன்னும் சில இடங்களே சில பூஜைகளில் இஸ்லாமிய பெண்கள் பங்கெடுத்தார்கள். வீடியோ பெருசா போடுறான். ஏன்னா அவனுக்கு எங்கேயாவது ஒரு செய்தி கிடைச்சா போதும். எங்கேயாவது ஒரு செய்தி கிடைச்சா போதும். இஸ்லாமிய பெண் புர்கான் இந்த இஸ்லாமிய பெண்கள் இந்த குரு பூஜையிலே பங்கெடுத்தார்கள். சுபஹானல்லாஹ். உண்மை மயானக்காக உள்ள கடந்த சில நாட்கள் முன்பாக சோசியல் மீடியால பரவலாக வந்ததுதான். ஒரு இஸ்லாமிய தம்பதியர்கள் ஏதோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குலக்கோயிலுக்கு பெரிய நன்கொடையை கொண்டு போய் கொடுக்குறாங்க. பெரிய நன்கொடையை கொண்டு போயிட்டு கொடுக்குறாங்க. எதற்காக அப்படின்னா நீண்ட காலமாக அவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தார்களாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்து பொம்பளை சொன்னாங்களா, அம்மா நீ என்னவோ வேண்டி பார்த்துட்டு என்னென்னவோ ஹாஸ்பிட்டல்லாம் ஏறி இறங்கி பார்த்துட்டேன். ஏன் தரப்புல வந்து நான் ஒரே ஒரு கோரிக்கை சொல்றேன், ஒரு விஷயம் சொல்றேன், அதையும் நீ செஞ்சு பாத்துறேன். எல்லாரையும் செஞ்சு பார்த்துட்டல, இதை செஞ்சு பாத்துறேன். எங்க குல கோயில் இருக்குமா, ரொம்ப சக்தி வாய்ந்தது. அங்க போய் கும்பிட்டு வந்தா, வேண்டிட்டு வந்தா குழந்தை பிறக்காம யாருக்கு இருந்ததே இல்ல. நீ ஒரு முறை வேண்டிதான் வந்துற அப்படின்னு சொன்னது. ஏன்னா இவங்க குழந்தை இல்லைன்றதுக்காக பயங்கரமான மன அழுத்தத்துல இருப்பாங்கல்ல. மலடி புள்ள பக்க தகுதி இல்லாதவ
அல்லது ஆம்பளைய ஆண்மை இல்லாதவன், அவனுக்கு என்ன குறை இருக்குதோன்ட்டு இல்லாத பொருளாதான் ஊரு பயங்கரமா பேசி வச்சிருக்கும்ல, அவ்வளவு டென்ஷன் அவன் இருப்பான்ல. அப்ப அவனுக்கு முன்னாடி என்ன இருக்கும்னா, இந்த டென்ஷன் வந்து நான் வெளியே வந்தா போதும். அதற்காக என் மார்க்கத்தை விட்டாலும் பிரச்சனை இல்ல, என் அக்கீதா விட்டாலும் பிரச்சனை இல்ல, என் தௌஹீதை விட்டாலும் பிரச்சனை இல்ல. எனக்கு முதல்ல இந்த டென்ஷன் வந்து நான் வெளியே வரணும். நான் ஆம்பளை நான் நிரூபிக்கணும், என் மனைவி பெண் என்று அவன் நிரூபிக்கணும். அதுக்கு என்ன வழி? அவன் கும்பிட்டு வந்து பார்த்துருவோம். ஒரு நாளும் வேண்டி அல்லாஹ் கொடுக்கல, இங்க போய் வேண்டி வந்து பார்ப்போம். போய் வேண்டி வந்தாங்கன்னா குழந்தை பாக்கியம் உருவாயிச்சான், குழந்தை பெற்றார்களாம். அதனால என்ன பண்ணாங்க, பெரும் நன்கொடை கொண்டு போயிட்டு கொடுத்தாங்களாம். அல்லாஹ் சுப்ஹானஹு சோதிச்சு பார்த்தா சோதனை வீழ்ந்து விட்டார், சோதனையில தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அப்ப எத்தனை ஹிஜாப் போட்ட பெண்கள் இன்னும் ஹிஜாப் அணிந்த அந்த இஸ்லாமிய பெண்களுக்குள்ள ஷிர்க் இருக்கிறது, குஃப்ர் இருக்கிறது. அப்போ அவர் சொல்றாரு, என்னுடைய தாய் ஒரு மஜூசியா, ஒரு நெருப்பு வணங்கி. அப்போ அன்பு சகோதரர்களே, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களே, அதாவது சீக்கிரம் விட்டில் பூச்சி மாதிரி இன்றைய காலத்துல விழுந்துடுறாங்க. போயிட்டு வேலை செய்யக்கூடிய இடத்துல, படிக்கக்கூடிய இடத்துல விட்டில் பூச்சி மாதிரி என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பெண்ணை பார்க்கக்கூடிய விஷயத்துல அழகுல மயங்கி, ஆண்களும் சரி பெண்களும் சரி, விட்டில் பூச்சிகள் அல்ல நாம. திருமணம் என்பது, திருமண வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்வின் ஒரு பகுதி. ஆனா அதற்காகவே தங்களுடைய முழு வாழ்வையும் வீணாக்குகிற, முழு வாழ்வையும் வேஸ்ட் பண்ணுகிற ஒரு சூழல் என்ன செய்ய முடிகிறது, நம்மளால பார்க்க முடிகிறது. அதனால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்கிறது, அழகுபட இந்த விஷயங்களை சொல்லி காமித்திருக்கிறது. அதனால் தப்பான அதாவது ஒரு ஒரு தொடர்போ, தப்பான பேச்சோ, தப்பான பழக்க வழக்கமோ இது அறவே என்ன செய்யக்கூடாது. நம்ம ஒரு இஸ்லாமிய பெண்ணிடத்துல, ஒரு இஸ்லாமிய ஆணிடத்துல அறவே இருக்கக்கூடாது. அதுக்கு இஸ்லாமிய மார்க்கம் என்ன ஒழுக்கமான வழிகாட்டுதல் எல்லாம் சொல்லுகிறதோ அதை செய்ய வேணும். பெண்களே, உங்க அழகை வெளிப்படுத்தக்கூடிய ரீதி நீங்க நடந்து கொள்ளாதீங்க. ஆண்களே, நீங்க பார்வையை தாழ்த்துங்க. பெண்களே, நீங்களும் என்ன செய்யுங்க, உங்க பார்வையை தாழ்த்துங்க. பெண்களே, நீங்க வந்து என்ன செய்யாதீங்க அப்படின்னா, பிற ஆண்கள் இடத்துல குழஞ்சு பேசாதீங்க. மார்க்கெல்லாம் சொல்லுதா இல்லையா? குழஞ்சு பேசாதீங்க. இன்னைக்கு பிபிஓ கம்பெனில ஒரு ஆம்பளைக்காவது வேலை இருக்குதா? பிபிஓனா புரியுது இல்ல? பிபிஓனா கால் சென்டர். ஒரு ஆம்பளைக்காவது வேலை இருக்குதா? எல்லாம் அங்கே பெண்களைத்தான் நிரப்பி வைத்திருக்கிறார்கள். இஸ்லாமிய பெண்களும் கூட விதிவிலக்கு இல்லை என்று அங்க என்ன செஞ்சிருக்கிறான், போட்டு வச்சிருக்கிறான். காரணம் என்ன? ஒரு ஆம்பளை போன் பண்ணி, சார் நான் இந்த மாதிரி ஏர்டெல் கம்பெனில இருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி கட் பண்ணிடுவான். இதுவே ஒரு பெண்ணு, சார் இந்த மாதிரி நான் ஏர்டெல் கம்பெனில இருந்து பேசுறேன் அப்படின்னா, அவன் கம்பெனியை பத்தி அவனுக்கு இந்த அதாவது விவரம் தெரிந்தா நோக்கம் இல்லை, பெண்ணோடு பேச அவனுக்கு அதுல ஒரு இச்சை, அதுல அவனுக்கு ஒரு 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 இது ஆசை. அப்போ அங்கே அடகு வைக்கப்படுவது, அங்கே வியாபாரம் செய்யப்படுவது என்னன்னா உன்னுடைய குரல், உன்னுடைய குரல், உன்னுடைய திறமை அல்ல, உன்னுடைய ஆற்றல் அல்ல. அங்கே உனக்கு சம்பளம் கொடுக்கப்படுவது உன்னுடைய குரலை விற்று என்ன செய்யறாங்க, இல்லாம அது அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அதனால கவனமா என்ன செய்யணும் அப்படின்னா நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், மார்க்கம் சொல்லுகிறது. சூரா அன்சாம் 32ஆம் வசனம். இதெல்லாம் ஒரு திருமுறை குர்ஆன் ஒரு இறுதி வேதத்தை சொல்லக்கூடிய விஷயம் பாருங்க. ஏன் இதெல்லாம் சொல்லணும்? அழகான குடும்பத்திற்கு, ஒழுக்கமான குடும்பத்திற்கு இதெல்லாம் அவசியம். பெண்களே, நீங்க பேசுகிற பொழுது நளினமா பேசாதீங்க, குழஞ்சு பேசாதீங்க. வல தஹ்தஅன பில் கவுல், குழஞ்சு பேசாதீங்க. ஃபயத்மு அல்லதி ஃபி கல்பிஹி மரல், எவனுடைய உள்ளத்துல நோய் இருக்கிறதோ, அவனுடைய உள்ளத்துல நோய் இருக்கிறதோ அவனுடைய பார்வை வேற மாதிரி இருக்கும், அவன் மனசு வேற மாதிரி போகும், சஞ்சலம் அவனுக்கு ஏற்படும், உன்னை குறித்து தப்பாக எண்ணம் கொள்ளக்கூட நேரிடும். சரிங்களா? அப்போ அழகான ஒழுக்கமான வாழ்வுக்கு மார்க்கும் அழகான வழிமுறை என்ன பண்ணுது, நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. இதை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா புரிந்து செயல்பட வேண்டும். அலி அல்லா டைம் முடிஞ்சிட்டனால சுருக்கமா ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன். அலி அல்லா அவர்களை பார்த்து நபி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறாங்க, யா அலி லா தத்பஇ நظرة عن نظرة, அதாவது ஒரு பெண்ணை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல பார்க்க நேரிட்டு விட்டது என்றால், ஒரு முறை நீ பார்க்கக்கூடிய சூழல் உருவாகி விட்டால், வலா தத்பஇ நظرة, மீண்டும் இன்னொரு முறை பார்க்காது, மீண்டும் இன்னொரு முறை பார்க்காதே. ஃபைன்ன லக்கல் ஊலா வ லைஸ லக்கல் ஆஹிரா, முதல் நீ பார்த்த பார்வை உன்னுடையது, யதார்த்தமாக நீ பார்த்தது, முதல் பார்வை உன்னுடையது. இரண்டாம் பார்வை ஷைத்தானுடையது. இரண்டாவது பார்வை உனக்குரியதல்ல, ஷைத்தானுக்குரியது என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஆனா இன்னைக்கு என்னெல்லாம் கதை கட்டி வச்சிருக்கானுங்க பாருங்க. என்னெல்லாம் அவர் அப்படியே பார்வையிலே பேசுவார், அவளுடைய பார்வை அப்படியே காந்தகம் மாதிரி ஈர்த்திருச்சு. பெரும்பான்மையான ஆண்கள், பெரும்பான்மையான பெண்கள் வீழ்ந்த இடம் எது? யோசித்து பாருங்கள். உங்களோட நண்பரிடத்தை பேசி பாருங்கள், பெண்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய தோழிகளிடத்தை நீங்கள் பேசி பாருங்கள். இஸ்லாத்தை விட்டு ஓடிய பெண்கள், சுபஹானல்லாஹ், எவ்வளவு அடிச்சாட்டியம், எவ்வளவு அருவருப்பு, எவ்வளவு அசிங்கம். இதற்கெல்லாம் வித்து இது தெரியுமா? இதற்கெல்லாம் ஆரம்ப புள்ளி இது தெரியுமா? இஸ்லாம் எது ஷைத்தானிய பார்வைன்னு சொல்லி இருக்கிறதோ அதை மண்டல ஏத்துக்காம காந்த பார்வை, ஈர்ப்பு பார்வை, மின்னல் பார்வை அப்படின்ட்டு
அந்த அசிங்கத்திற்கு, அந்த கேவலத்திற்கு இவர்கள் ஏற்படுத்தி கொண்ட நவநாகரிக பெயர்கள். அதனால இங்க இருக்கிற இளைஞர்களே, வாலிபர்களே, பெண்களே, நாமும் சரி, நம்முடைய குடும்பத்தையும் சரி பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு இபாதத் விஷயத்திலே, அமல் விஷயத்திலே, அகீதா விஷயத்திலே, தௌஹீத் விஷயத்திலே ஓரளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை பாதுகாத்து கொண்டு வந்து விட்டான். நாம அடுத்ததான் கவனமாக இருக்க வேண்டியது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பாவங்கள் விஷயத்துல. இதிலும் நம்ம கவனமாக நாம் இருந்து விட்டோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் அந்த சொர்க்கத்துக்குரியவர்களாக நாம் மாறும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவானாக. கூடுதலான தகவல் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் அதை குறித்து பேசுவோம். இன்ஷா அல்லாஹ் நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 2 தினங்கள் இருக்கிறது. அந்த 2 தினங்களில் வேறு என்ன பாவங்கள் நம்முடைய வாழ்வில் நாம் அறியாமல் குறையோடி போயிருக்கிறது, அதனால் நாம் சந்திக்க வேண்டிய உலக மற்றும் மறுமை ரீதியான தண்டனைகள் என்ன என்பதை குறித்து நாம் வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். அது வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினமே அறிவிப்பு நான் சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். அதான் நம்ம பள்ளிவாசல வந்து கஞ்சி காய்ச்சப்படுது, இரவு நேரத்துல டீ செய்யப்படுது. இதுக்கெல்லாம் வந்து கேஸ் என்பது அத்தியாவசியமாக இருக்கிறது. அதனால் உங்களுடைய கேஸை வந்து இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் முன் வந்து என்ன செய்யுங்க, நீங்க கொடுங்க. நிச்சயமாக அதனால் செய்யப்படக்கூடிய அந்த எந்த உணவுப் பொருளா இருந்தாலும் சரி, கஞ்சா இருந்தாலும் சரி, டீயா இருந்தாலும் சரி, நோன்பாளிகள் தான் என்ன செய்யறோம், சாப்பிடுறோம். ஏழை மக்கள் சாப்பிடுறாங்க. நிச்சயமா அதன் மூலம் நமக்காக என்ன செய்யும், ஒரு பங்கு, ஒரு நன்மை வந்துகிட்டே இருக்கும். இதை புரிந்து வந்து இன்ஷா அல்லாஹ் கேஸ் கொடுத்து உதவுங்க. அதே போன்று இஃப்தாருக்கு நிர்ணயிக்கப்பட்ட தொகை என்பது இருக்கிறது. முதல்ல நம்ம பள்ளிக்கு நாம தான் இங்கிருந்து என்ன செய்யணும் அப்படின்னா முன்னெடுப்பு செய்யணும். அதனால உங்களால முடிஞ்சதை நீங்க கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுங்க. சரிங்களா? தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி இந்த இஃப்தாருடைய செலவினங்களுக்கு உங்களால் எவ்வளவு பங்களிப்பு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்யுங்க, பங்களிப்பு செய்யுங்க. பொருளாதார ரீதி நம்ம கொஞ்சம் கட்டியா இருந்தோம் அப்படின்னா பணிகள் என்ன செய்யலாம், நம்மளால அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் வீரியமாக செய்ய முடியும். இதை புரிந்து உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு தௌஃபீக்கினை வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் ம். நைட் நைட்லயே நம்ம மனசுல நியத் இருக்கணும் நோன்பு வைக்கணும் அப்படின்ட்டு. காலையில நோன்பு வைக்க முடியாத சூழல் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. நோன்பு விட்டுருவோம். காலையில அ அதாவது ரமலானுடைய நாட்கள்ல எப்போதுமே நம்ம நோன்பு வைக்கணும் அப்படின்னு நியத்தோட தான் நம்ம இருப்போம். நோன்பு வைக்க மாட்டோம், நோன்பு வைக்கலன்னுலாம் இருக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம நிர்பந்திக்கிறதெல்லாம் இல்ல. நியத்தோடு இருக்கணும். அதாவது நியத் இல்லாம எழக்கூடாது என்று சொல்லப்பட்டது. அதாவது அழுத்தம் குடுக்கக்கூடாது. நோன்புக்காக நியத்து வையி, நியத்து சொல்லு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. அந்த நியத்த நீ வாயால சொல்லுன்ற அழுத்தம்லாம் குடுக்கக்கூடாது. பொதுவாவே நாளைக்கு நம்ம நோன்பு வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் என்ன செய்யணும், நாம வந்து படுக்கைக்கு போகணும். எந்திரிக்கிற சமயத்துல ஒருவேளை நோன்பு வைக்க முடியாத மாரி சூழல் உருவாச்சுன்னா, நம்ம என்ன செய்யணும், நோன்பு வைக்காம இருந்துக்கலாம். ஆனா நோன்பு வைக்கிற எண்ணத்தோடு தான் என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் நம்ம தூங்க போறோம். சரி, ஓகே. முடிச்சுக்கலாமா? சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.